புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்தின் பேராலய பங்கை சார்ந்த அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே, அருள் சகோதரிகளே, என்னோடு இணைந்து உன்னதமான பலியை நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர்களே, நமது பேராலயத்தின் பெருவிழாவுக்காக இன்றையிலிருந்து தயாரிக்கின்றோம். தந்தை ஃபிலோ அவர்கள் தொடக்கத்திலே சொன்னது போல கோரமான கால சூழ்நிலையை தாண்டி ஆண்டவருடைய அருள் வேண்டும், அவருடைய பிரசன்னம் வேண்டும் என்று துணிச்சலோடு தாராளத்தோடு வந்திருக்கிற உங்களை பாராட்டுகின்றேன். உங்கள் எதிர்பார்ப்புக்கேற்ப இறைவன் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களுக்கும் வரங்களை நிறைவாக பொழிவாராக. இன்றைக்கு ஊடகம் வழியாக எவ்வளோ பேர் நம்மோடு சேர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்கிறார்கள். அவர்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. எதற்காக நிறைய பேர் இப்படி பொது வழிபாட்டிலே பங்கெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றால், இறைவன் தன் இரக்கத்தினால் இன்னும் அவர்களுக்கு கொடுக்கிற நாட்களை அவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக செலவழிக்க வேண்டும் என்று நான் விரும்புவதால் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டின் பொது காலத்தின் கடைசி நாள். ஒரு விதத்தில் திருவழிபாட்டு முறைமைப்படி இந்த மாலையிலேயே திருவருகை காலத்தின் தொடக்கம் அமைந்து விட்டது என்று சொல்ல வேண்டும். இறைவன் இந்த கொடியேற்ற நாளில் நமக்கு என்ன சொல்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும், புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் அத்தனை நம்பிக்கையாளர்களும், ஏன் உலகமெங்கும் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை அருகாமையில் இருக்கிற விழுப்புரத்தில் புனித சவேரியார் திருவிழாவுக்காக அங்கேயும் நான் தான் கொடியேற்றினேன். அன்றைக்கு சொல்லப்பட்ட அதே செய்தி தான் இன்றைக்கு முதல் செய்தியாக நமக்கு வருகிறது. அன்றைக்கு கண்ட கனவு இப்படி: ஒரு சிலையினுடைய தலைப்பகுதி தங்கம், மார்பு பகுதி வெள்ளி, தொடைப்பகுதி வெண்கலம், கால் பகுதி இரும்பு களிமண். ஒரு சிறிய கல் ஒன்று மலையிலிருந்து வந்து எல்லாவற்றையும் சுக்கு நூறாக்குகிறது. நான் சொன்னேன் அன்றைக்கு மக்களுக்கு, நீ தங்கன்னு நினைக்கலாம், நீ வெள்ளின்னு நினைக்கலாம், வெண்கலன்னு நினைக்கலாம், இரும்புன்னு நினைக்கலாம், உன்னுடைய அழிவு அண்மையில் தான் உள்ளது. ஆண்டவரை தேடவில்லை என்றால், அடுத்தவர்களை மதிக்கவில்லை என்றால். இன்னைக்கு பாருங்க, இன்னொரு கனவு. 4 விதமான விலங்குகள், சிங்கம் ஒரு பக்கம், அதைத் தொடர்ந்து கரடி, அதைத் தொடர்ந்து சிறுத்தை, அதைத் தொடர்ந்து பார்த்தா ரொம்ப கோரமாக இருக்குது, என்ன மிருகனே சொல்லலை, 10 கொம்பு இருக்குதான். எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்க. கடைசியில் இந்த கோரமான மிருகம் உட்பட எல்லாம் அழியப்படுகிறது. பிரியமானவர்களே,
கோயிலுக்கு வந்தால் போதாது, இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தல் என்றால் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். அதனுடைய விளைவு இரக்கம், கடின உழைப்பு, தாழ்ச்சி, அமைதி. கடவுள் பெரியவர் என்பதை நாம் எல்லாரும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிங்கமானி, சிறுத்தையானி, கரடியானி, கோரமான ஒரு ஆளானி, யாரும் உன்னை அசைக்க முடியாது என்று நினைக்காதே. மென்மை வேண்டும், கனிவு வேண்டும், இரக்கம் வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டார்கள் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு எவ்வளோ பேர் எதையோ தேடுகிறார். ஆண்டவரை தேடுகிறவர்கள் குறைந்து விட்டார். அடுத்தவர்களை தேடுகிறவர்கள் கூட சுயநலத்துக்காக, தங்கள் சொந்த இன்பத்துக்காக தேடுகின்றார்கள். அதெல்லாம் உண்மையான தேடலா? இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். பாருங்கள், மீண்டும் மீண்டும் திருவருகை காலத்திலே நாம் கேட்போம். குடி வெறி, களியாட்டம், உலக கவலை, இவற்றால் மந்தமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சின்ன பிள்ளைங்களாம் நினைக்கலாம், நான் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கலை, காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். குடி வெறி, இப்போ கூட எத்தனையோ குடி வெறி, களியாட்டம். சில பேருக்கு மொபைல் தான் குடி வெறி. சில பேருக்கு உலக பொருட்கள் மீது இருக்கிற பற்று தான் குடி வெறி. உலகை பற்றி நிறைய கவலை, என்ன ஆயிடுமோ எனக்கு என்றெல்லாம் கவலை. ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாக ஆண்டின் இறுதியிலே, புதிய திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கத்திலே நமக்கு சொல்லுகிறாரே பாருங்கள், மந்தம் அடைந்து விடாதீர்கள். டோன்ட் பி லாக்ஸ். மந்தம் அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு 3 வினைச்சொற்கள். எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஜெபித்திருங்கள். பிரியமானவர்களே, ஆடம்பரமாக விழா கொண்டாடி என்ன பிரயோசனம்? எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, எந்த தீங்கு வருது. நாங்கள் நடந்து வரும்போதே பிஷப் நிறையா தண்ணி வழுக்கி கீழே விழுந்துடாதீங்க. ஒருத்தவங்க இல்லை, 2 பேர் இல்லை, ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அக்கறை, எச்சரிக்கையாக இருங்க. இங்கே விழுந்துட்டா கூட பரவாயில்ல, வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து விடாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்க, விழிப்பாக இருங்கள். எவ்வளோ பேர் தூங்குறாங்க. வழக்கமாக ஜனங்க கேட்குறது என்கிட்ட, ஃபஸ்ட்டு கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா? என்கிட்ட வந்து நைட்டு 10:30 மணிக்கு யாராவது ஃபோன் பண்ணாலும் சாப்பிட்டீங்களா? நான் 10:30 மணி வரைக்கும் சாப்பிட்லன்னா இனிமேல் சாப்பாடு யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும். ஏன்னா எங்கள் பிஷப் ஹவுஸில் 8:30 மணிக்கே கிச்சன்லாம் மூடிடுவாங்க, சாப்பாடு 10:30க்கெலாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் கேட்பாங்க, நல்லா தூங்குனீங்களா? இதுதான் கேட்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் எச்சரிக்கிறார், ரொம்ப சாப்பிடாதீங்க, ரொம்ப தூங்காதீங்க, உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யுங்க. எப்போ பார்த்தாலும் சில பேர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டை பற்றியே குறியாயிருக்கிறார்கள் சில பேர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், களியாட்டம் வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், விழிப்பாயிருங்கள். உங்கள் பிள்ளைகளை பற்றி, கணவரை பற்றி, மனைவியை பற்றி, உடன்பிறப்புகளை பற்றி, உங்களை பற்றி விழிப்பாயிருங்கள், ஏமாந்து போகாதீர்கள். ஜெபியுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஜெபிக்க நேரம் இல்லை என்றெல்லாம் சொல்லாதீர்கள், தெரியாது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். ஆண்டவரோடு பேச முடியாதா? புலம்ப முடியாதா? கேட்க முடியாதா?
மன்னிக்கும்படி கெஞ்ச முடியாதா? ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியாதா? வாசிக்க தெரியாது வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். நான் எல்லா இடத்தையும் சொல்கிறேன், பெருமைக்காக சொல்ல. எவ்வளோ பேர் நான் வாசித்த இறை வார்த்தையை கேட்டு எவ்வளவோ மனம் மாறிவிட்டார், மகிழ்ச்சியாக இருக்கிறார். 10 நிமிஷம் காலையில் ஒவ்வொரு நாளும் பைபிளை கொஞ்சம் கேட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. அது ரொம்ப கஷ்டமாக. டிவி முன்னாடி இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறார்களே பலர். அந்த டிவியெல்லாம் மூடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடாதா, கேட்கக்கூடாதா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள், விழிப்பாயிருங்கள், ஜெபியுங்கள். ஆண்டின் கடைசியில், ஆண்டின் தொடக்கத்தில் திருப்பி இதே தான் நமக்கு மீண்டும் மீண்டும் அடுத்த சில நாட்களிலே நமக்கு சொல்லப்படும். விழிப்பாயிருக்கிறீர்களா? அந்த காலத்தில் பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கன்றனால எப்படியெல்லாம் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி. நீ தூங்கியதால் உன் பிள்ளைகள் கெடுகிறார்கள், நீ தூங்கியதால் உன் கணவர் கெடுகின்றார், ஆசிரியர்கள் தூங்குவதால் மாணவர்கள் கெடுகின்றார்கள், எல்லாரும் கெட்டு போகின்றார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் நீ அவரை தேட வேண்டும். இந்த நாளில் நம்முடைய அன்பு தாய் ஜென்மராக்கினியை பற்றி சொல்லாமல் விடக்கூடாது. அந்த திருவிழாவுக்காக கொடுத்திருக்கிற அந்த பகுதி மங்கள வார்த்தை பற்றிய பகுதி தான். 3 வாக்கியங்கள். மாதா கிட்ட சம்மனசு முதலாக சொன்னது, மகிழ்ச்சியாயிரு மரியே. பிரியமானவர்களே, நான் கோயிலுக்கு வந்திருக்க நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களால் உங்கள் வீட்டார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்களோடு இருப்பவர்கள், உங்களை சந்திப்பவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் செய்தி. சக்கரியா அவர் மங்கள வார்த்தை கேட்டபோது உடனே மகிழ்ந்தார். மாதா எலிசபெத்தம்மாவை சந்தித்த போது அவர் மகிழ்ந்தார். இடையர்கள் இயேசு குழந்தையை பார்த்தபோது மகிழ்ந்தார். உங்களை பார்ப்பதால், இயேசுவை நீங்கள் சுமந்து செல்வதால் எல்லாரும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். நான் சொல்வதுண்டு, some people make us happy when they come, others make us happy when they go. நீ யாரையாவது சந்திப்பதால் அவர்களுக்கு மகிழ்ச்சியா, அவர்களை விட்டு நீ போவதால் அவர்களுக்கு மகிழ்ச்சியா? கேட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லப்பட்ட இந்த பழமையான செய்தி. நீ பிறக்கும்போது நீ அழுதாய், மற்றவர்கள் மகிழ்ந்தார்கள். நீ மரிக்கும்போது எல்லாரும் கண்ணீர் விட வேண்டும், நீ மகிழ்ச்சியோடு செத்து போக வேண்டும். பிரியமானவர்களே, இதுதானே நம்முடைய அழைப்பு, மாதாவினுடைய அழைப்பு. மரியே மகிழ்ச்சியாயிரு. முதல் செய்தி. கிறிஸ்தவன் எங்கே இருக்கிறானோ, கிறிஸ்தவள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே மகிழ்ச்சி. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி. பாருங்கள், எத்தனை பேருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், ஆறுதலாக இருக்கிறீர்கள், நம்பிக்கை அளித்திருக்கிறீர்கள், உற்சாகம் கொடுத்திருக்கிறீர்கள். இந்நேரத்தில் என்னை வளர வைத்த எத்தனையோ பேரை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நாளைக்கு திண்டிவனத்தில் நம்முடைய அன்பு தந்தை, நினைவில் வாழும் தந்தை கரா அவர்களை பற்றி ஒரு நூலை நான் தொகுத்து வெளியிடுகிறேன் நாளை காலையில். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி தந்த இறை அழைத்தலின் தந்தை கரா. ஒவ்வொரு குருவானவரும் சொல்ல முடியும், நான் 3 பேரை செமினரிக்கு அனுப்புனேன், சாமியார் ஆயிட்டாங்கன்னு. தந்தை கராஃப் மட்டும்தான் சொல்ல முடியும்.
நான் 300 பேரை குருமடத்திற்கு அனுப்பினேன். இத்தனை பேர் குருக்களாக ஆனார்கள் என்று அவர் தான் சொல்ல முடியும். அந்த தந்தையை நினைக்கிறேன். நம்முடைய மேனாள் ஆயர் பேராயர் ஆனந்தராயரை நினைக்கிறேன். நம்முடைய மேனாள் ஆயர் மைக்கேல் அகஸ்டின், எங்கள் மேனாள் ஆயர் செல்வநாதர், அம்ப்ரோஸ் ஆயர், எல்லாரும் நம்முடைய மகிழ்ச்சிக்காக வாழ்ந்தார்கள். மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, உன்னை நினைத்து நீ இறந்த பிறகும் நன்றியோடு நீ அளித்த மகிழ்ச்சிக்காக உன்னை நினைவு கூறுகிறவர்கள் இருக்க வேண்டும். ரெண்டாவது மாதா கிட்ட சொன்னது, நீ ஏன் தெரியுமா மகிழ்ச்சியா இருக்கணும்? நீர் அருள் நிறைந்தவர். சமணசு சொன்னது பாருங்கள், அருள் நிறைந்தவர். மரியான் பேர் சொல்லல சமணசு, ஆண்டவர் சொல்ல மரியான் சொல்லி கூப்பிடல. மரியாவுக்கு பேரே அருள் நிறைந்தவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இந்த செய்தியை சொல்லாமல் போகக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் கிரேஸ். என்னுடைய பேராசிரியரிடம் கேட்டேன். இங்கே இருக்கிற பெரும்பாலான தந்தையர்களுக்கு அவர் தான் பேராசிரியர், தந்தை ஜோசப் பிரான்சிஸ். அவர்கிட்ட கேட்டேன், டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நான் பிரசங்கம் வைக்கணும், என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை என்று சொல்லுங்கள். மாதா உணர்ந்தார்கள். எவ்ரிதிங் இஸ் கிரேஸ். மாதா ஏதாவது நல்லது செய்து சம்பாதித்தார்களா? இல்லை, கடவுள் போட்ட பிச்சை. இதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருள் நிறைந்தவர் என்று அழைக்கப்பட்டார் மரியா. பாருங்க, கடைசியா பாருங்க, சம்மனசு மாதா கிட்ட சொன்னது, ஆண்டவர் உம்முடனே, த லார்ட் இஸ் வித் யூ. நீ தனியாக எதுவுமே செய்ய முடியாது. சில பேர் பணம் இருக்குது, நகை இருக்குது, வீடு இருக்குது, வாடகை வருது, எல்லாம் இருக்குன்னு நினச்சிக்காத. தனியாக எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உன்னுடன். பாருங்க, அன்னைக்கு மோசேயிடம் நான் உன்னோடு இருப்பேன் சொன்னார் ஆண்டவர். யோசுவாவிடம் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். தாவீதிடம் நான் உன்னோடு இருப்பேன். இன்றைக்கு நம்முடைய அன்பு தாயிடம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். நான் அடிக்கடி சொல்லுவேன், வித் ஜீசஸ் யூ ஆர் ஆல்வேஸ் மெஜாரிட்டி. நீ தனியாக இருக்கலாம், ஆண்டவர் இயேசு உன்னோடு இருந்தால் நீ தான் மெஜாரிட்டி. நிறைய பேர் ஆள் பழம் சேர்க்குறாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட்டு, இவங்க சப்போர்ட்டு, என்னுடைய பட்டம் சப்போர்ட்டு, பணம் சப்போர்ட்டு, எல்லாம் குப்பை. ஆண்டவர் உம்முடனே. ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய், ஆண்டவர் உம்முடனே. அம்மா கேள்வி கேட்டாங்க, எனக்கு எரேமியா கேட்கலையா? நான் சின்ன பையன், பேச தெரியாது, நான் கணவனை அறியேனே. தெளிவு கிடைத்தது. உடனே அம்மா என்ன செஞ்சான்? இதோ நான் உன்னுடைய வேலைக்காரி, அடிமை. பைபிளில் ஆண்கள் பல பேர் ஆண்டவருடைய வேலைக்காரன், சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முக்கியமாக கிரகரி ஆஃப் நிசா அவர் சொல்கிறாரு, மோசேவுக்கு கிடைத்த பெரிய பட்டம் என்னென்னா, டு பி கால்டு த சர்வன்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வேலைக்காரன், அடியான், ஊழியன் என்று மோசே அந்த இணைச்சட்டத்திலே கடைசி பகுதியிலே அழைக்கப்படுகிறாரே, அதை விட பெரிய டைட்டில் எதுவுமே கிடையாது. மற்றபடி பெண்கள் யாருமே வேலைக்காரர் என்று சொல்லவில்லை. மாதா மட்டும்தான் ஐ ஆம் த சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கொடியேற்ற திருப்பலி முடிஞ்சு போகிறீங்க. நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் வேலைக்காரங்க.
போய் ஆயா உட்காந்துக்கிட்டே சாப்பாடு எடுத்துகிட்டு வா, டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு இந்த மொபைலை நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நீ பெரிய கொம்பா? கிடையாது. போய் யாருக்கு என்ன வேலை செய்ய முடியும் என்று நினைத்தால் தானே நீ மாதாவினுடைய பிள்ளை. வேலை செய்ய ஓடுகிறார்கள். எலிசபெத்துமாவுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க? சமைச்சிருப்பாங்க, துவைச்சிருப்பாங்க, பெருக்கி இருப்பாங்க, ஆடு மாடை பார்த்து இருந்திருப்பாங்க. 3 மாதம் வேலைக்காரி மாதா. அத்தோடு சேர்த்து நான் முதல்ல சொன்ன மாதிரி லூக்கா நற்செய்தி 12 முதல்ல நல்ல வேலைக்காரங்களாக இருங்க, 2வது நல்ல ஸ்டீவர்ட் கண்காணிப்பாளராக இருங்க. மாதா கிட்ட கடவுள் கேட்டார், என் பிள்ளைக்கு அம்மாவாயிரு. என்ன கேட்டார்? சேலத்தினுடைய ஆயராயிருன்னு கேட்டார். அதுக்கு முன்னாடி கேட்டார், புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் 35 வருஷம் நீ சாமியாராருன்னு கேட்டார். கடலூர் சென்ட் ஆக்னஸ் செம்மேரில் உதவி அதிபராக இருந்து மாணவர்களுக்கு பாடம் கற்றுக்கொடு என்று கேட்டார். வெறியூரில், காரைக்காலில், குறும்பாகரத்தில் மக்களை பார்த்துக்கொள், கண்காணிப்பாளராயிரு என்று ஆண்டவர் கேட்டார். பெங்களூர் குருமடத்தில் ஒழுங்காக பயிற்றுவி, வழிநடத்து, பாடம் சொல்லிக்கொடு கடவுள் கேட்டார். இன்றைக்கு இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களை கேட்கிறார், பேராயரோடு இணைந்து பணிபுரியுங்கள் என்று கேட்கிறார். இன்றைக்கு ஜென்மராக்கினி மாதா உங்களை பார்த்து கேட்கிறார், நல்ல அம்மாவாயிரு, நல்ல அப்பாவாயிரு, நல்ல கணவராயிரு, நல்ல மகனாயிரு, மகளாயிரு, நல்ல சகோதரனாயிரு, நல்ல சகோதரியாயிரு. இந்த சபைக்கு உன்னை நான் அழைத்திருக்கிறேன், ஒரு நல்ல சகோதரியா நீயாவது வாழ மாட்டாயா என்று கேட்கிறார். வேலைக்காரராக இருப்போம், கண்காணிப்பாளராக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியை தருவோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவரோடு தான் நாம் எல்லாம் செய்ய முடியும் என்று உணர்ந்தவரை தேடுவோம். எதுவும் நிலையானதல்ல, ஆண்டவரே நிலையானவர் என்பதை உணர்ந்து வாழ்வோம். கவனமாயிருப்போம், விழித்திருப்போம், ஜெயிப்போம். அன்பு தாய் அன்னை ஜென்மராக்கினி நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.